வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈர்ப்பு விதி, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன். ஆமா, ரொம்ப பாப்புலரான ஒரு கருத்து இது. நம்ம எண்ணங்களே நம்ம வாழ்க்கையை உருவாக்குமா? இது சுன்னக்க சுவாரஸ்யமா இருக்குல்ல. இத ஒரு நிஜ வாழ்க்கை கதை மூலமா அலசி பார்க்கலாமா? கண்டிப்பா. நம்ம கிட்ட ஈர்ப்பு விதி, ஒரு மதுரை பெண் கதை அப்படின்னு ஒரு அனுபவ பகிர்வு இருக்கு. இதுல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையை மாத்த முடியும்னு பார்க்க போறோம். ம் கதையோட ஆரம்பமே ரொம்ப பவர்ஃபுல். அவளிடம் பணம் இல்ல, ஆனா அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. அது மட்டுமே அவளுக்கு தேவைப்பட்டது. எப்படி இருக்கு? நிஜமாவே இது ஈர்ப்பு விதியோட ஒரு பிராக்டிகல் சைட காட்டுது. பொதுவா ஒத்தது ஈர்க்கும்னு சொல்றோம் இல்லையா? ஆமா. நம்மளோட ஆழமான எண்ணங்கள், உணர்வுகள், நம்பிக்கைகள் இதெல்லாம் அதுக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலைகளை, வாய்ப்புகளை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும்னு சொல்றது தான் இது. சரி. இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் இல்ல. நம்ம ஆழ் மனசுல பதியிற அந்த தீவிரமான நம்பிக்கை இருக்குல்ல, அத பத்தி பேசுது. இந்த மதுரை பெண்ணோட கதை இந்த கருத்தை எப்படி நிஜத்துல வேலை செஞ்சிருக்கலாம்னு காட்டுது. சரி, அப்போ அந்த கதைக்குள்ள போவோம். மதுரையில இருக்காங்க அந்த பெண். அவங்களுக்கு ஃபேஷன் டிசைனர் ஆகணும் ஒரு பெரிய கனவு. பெரிய கனவு தான். ஆனா நிஜ நிலைமை, அதுக்கு தேவையான பணம் இல்ல, முறையா காலேஜ் போய் ஃபேஷன் டிசைனிங் படிக்கல, யாருன்னு தெரிஞ்சவங்களோ ஹெல்ப் பண்ண ஆட்களோ அதுவும் இல்ல. ஆமா, இது நிறைய பேரை துவண்டு போக வச்சிடும் இல்லையா? ஆரம்பமே இப்படி இருந்தா. கண்டிப்பா. ஆனா இங்கதான் அவங்க வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க. அதுதான் முக்கியம். சரிதான். அந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க சும்மா கனவு காணல. தினமும் தனக்குன்னு ஒரு புட்டிக் இருக்கிற மாதிரியும் கஸ்டமர்ஸ் வர்ற மாதிரியும் ரொம்ப தீவிரமா மனசுல கற்பனை பண்ணிருக்காங்க. ஓ, விஷுவலைசேஷன் மாதிரி. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். அதோட வீட்ல கிடைக்கிற பழைய துணியை வச்சு தனக்கு தெரிஞ்ச மாதிரி டிசைன் பண்ணி பார்த்திருக்காங்க. இது வெறும் ஆசை இல்ல பாருங்க, அது ஒரு செயல் மாதிரி. மிக சரியா சொன்னீங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஈர்ப்பு விதின்னு பேசும்போது நிறைய பேர் இதை கவனிக்கிறது இல்ல. அப்படியென்றால் அந்த தீவிரமான கற்பனையும் அந்த சின்ன சின்ன முயற்சியும் சேர்ந்து தான் வேலை செஞ்சிருக்கு. அப்படிதானே? அதேதான். வெறும் நம்பிக்கை மட்டும் போதாது. அதை நோக்கிய ஒரு சின்ன அடியாவது எடுத்து வைக்கணும்னு அந்த ஆதாரம் காட்டுது. புரியுது. அவங்களோட நம்பிக்கை அவங்கள சும்மா இருக்க விடல. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்த தூண்டிருக்கு. அந்த பழைய துணில டிசைன் பண்றது சின்ன விஷயமா தெரியலாம். ஆமா. ஆனா அது அவங்க கனவை நோக்குன ஒரு படி. அந்த தினசரி பயிற்சியும் நான் ஒரு ஃபேஷன் டிசைனருங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் தான் அவங்கள மாத்திருக்குன்னு அந்த பகிர்வு சொல்லுது. இதோட முடிவு நிஜமாவே ஆச்சரியம்தான். ஒண்ணுமே இல்லைன்னு தோணுன இடத்துல இருந்து இன்னைக்கு அவங்க சொந்தமா ஒரு ஃபேஷன் லேபிள வெற்றிகரமா நடத்திட்டு இருக்காங்க. அட பிரமாதம். அதுவும் எப்படி தெரியுமா? இன்ஸ்டாகிராம் வழியா தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இது வெறும் வெற்றி இல்ல, தடைகளை தாண்டின ஒரு கதை. அது சரிதான். அந்த ஆதாரத்தோட மையக்கருத்தை திரும்பவும் சொல்லணும்னா, நீங்க எதை உண்மையா ஆழமா நம்புறீங்களோ அதை நீங்க ஈர்க்கிறீங்க. இதை கேட்கும்போது நம்ம எண்ணங்களுக்கு, நம்பிக்கைக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு புரியுது இல்ல? ஆமா, கண்டிப்பா. இந்த கதை ஒருத்தரோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த தீவிரமான நம்பிக்கைக்கும் வெளியில நடக்கிற யதார்த்தத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கலான்னு நல்லா காட்டுது. அந்த தீவிரம் தான் அவளை தொடர்ந்து முயற்சி செய்ய வச்சிருக்கு. தடைகள் வந்தாலும் பின்வாங்க விடலன்னு அந்த ஆதாரம் சொல்லுது. இது யோசிக்க வைக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில நாம பாக்குற நிறைய விஷயங்களுக்கும் நமக்கு தெரியாம நம்ம மனசுக்குள்ள இருக்கிற நம்பிக்கைகள் தான் காரணமா இருக்குமோ? அது கொஞ்சம் சிக்கலான கேள்விதான். வாழ்க்கைங்கிறது பல விஷயங்களோட கலவை இல்லையா? ஆனா சொல்லுங்க. இன்ன குறிப்பிட்ட அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது ஒருத்தரோட தீவிரமான நம்பிக்கை அவங்க செயல்களை மாத்தி அதன் மூலமா அவங்க வாழ்க்கைய மாத்த ஒரு கருவியா இருக்க முடியும்னு அது காட்டுது. இது நம்ம எல்லாருக்குமே யோசிக்க வேண்டிய விஷயம். உண்மைதான். சரி, சரிசிலா உங்ககிட்ட ஒரு சிந்தனையை தூண்ட விரும்புறேன். நீங்க உணர்ந்தோ இல்ல உணராமலோ உங்களுக்குள்ள சில ஆழமான நம்பிக்கைகள் இருக்கும் இல்லையா? இருக்கும். உங்க திறமை பத்தியோ, இந்த உலகம் பத்தியோ, உங்களுக்கான வாய்ப்புகள் பத்தியோ, அந்த நம்பிக்கைகள் உங்க இப்போதைய வாழ்க்கைய, நீங்க தினமும் சந்திக்கிற அனுபவங்களை எப்படி மறைமுகமா வடிவமைச்சிட்டு இருக்கலாம்னு எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒண்ணு.